Hello viewers, this is Manivel from VUCA Education Redefined, Premier Coaching Institute for various competitive examination like TNPSC, SSC, Banks, Medical Need, JEE, CS, CA and other exams. So இன்னையிலிருந்து நம்ம வந்து VUCA PCM GS சீரியஸில் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்குமே காமனாக இருக்க டாபிக்ஸ் வந்து என்னென்ன இருக்குது, அதை எப்படி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய எல்லா குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதர் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ்க்கும் நமக்கு என்னவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸோடைய காமன் டாபிக் என்ன அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம என்ன பார்க்குறோம்னா டிஎன்பிஎஸ்சியோடைய இந்தியன் எக்கானமி இல்லை காமனாக இருக்க டாபிக். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இண்டஸ்ட்ரி க்ரௌத் அண்ட் பாலிசி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி க்ரௌத் அண்ட் பாலிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இந்த ரெண்டுலேயுமே இந்த டாபிக் வந்து காமனாக இருக்குது. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் என்னென்ன போர்ஷனில் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் ஜியாகிரஃபி அண்ட் எக்கானமி, இந்த ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த ஜியாகிரஃபி அண்ட் எக்கானமி ரெண்டுமே ப்ரிலிம்ஸில் கவர் ஆகும். ஸோ அண்ட் மெயின்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 and 2A வந்து இந்த சாப்டர் கிடையாது. பட் ஆனால் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸில் இருக்குது. ஸோ இப்போ குரூப் 1 மெயின்ஸில் இந்தியன் எக்கானமி அண்ட் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் கீழே இந்த இண்டஸ்ட்ரி க்ரௌத் அண்ட் பாலிசி வரும். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரினா என்ன, இண்டஸ்ட்ரி இந்தியாவில் எப்படி இருந்தது பிரிட்டிஷ் டைமுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இண்டிபெண்டன்ஸ் அப்போ எப்படி இருக்குது, அட் ப்ரெசென்ட்டாக எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்கணும். ஸோ அதுதான் க்ரௌத். அந்த இண்டஸ்ட்ரி க்ரௌத்தை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த பாலிசிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் நிறையா இருக்குது, அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணும். பிகாஸ் ஏன்னா டெஃபினிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே ஸோ அது ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் அந்த டாப்பிக்கை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயின்ஸில் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்ன கேட்குறாங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோடைய இஷ்யூ என்ன, அந்த இஷ்யூவை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியோட டெஃபினிஷன் என்ன, இண்டஸ்ட்ரி இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கன்சர்ன் வித் ப்ராசஸிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஆக்சுவலி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி மோஸ்ட்லி எந்த செக்டார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டாரில் வரும். செகண்டரி செக்டாரோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டார், அதாவது தமிழில் முதன்மை துறைன்னு சொல்லுவோம். அப்போ முதன்மை துறையாக இருக்க விவசாயத்துறை, விவசாயம் சார்ந்த துறைகள்லேருந்து வர்ற மூலப்பொருட்களை அதாவது ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது தான் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியோட வேலை. ஸோ அதுதான் இந்த டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ வெறும் சிம்பிளாக என்ன சொல்லிடலாம்னா கன்வர்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன்டு ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது மூலப்பொருட்களை முடிவுற்ற பொருளாக மாற்ற துறை தான் என்ன துறை, தொழில்துறை ஆர் இண்டஸ்ட்ரி. அப்போ இண்டஸ்ட்ரி இஸ் அன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கன்சர்ன் with the processing of raw materials and manufacture of goods in factory. ஓகே, அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியோடைய க்ரௌத் எப்படி இருக்குது இந்தியாவில், அதோடைய ஃபேஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். அப்போ ஃபேஸஸ் ஆஃப் க்ரௌத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அது வந்து இந்தியாவோடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி எவ்வளோ ஃபேஸஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைமில் இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்தது அண்ட் பிரிட்டிஷ்க்கு முன்னாடி இந்தியாவுடைய டைமில் எப்படி இருந்தது, அதாவது ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் டைமில். எக்ஸாம்பிளுக்கு முகல்ஸ் வரைக்கும் முகலாயர்கள் ஆட்சி காலம் வரை இந்தியாவில் தொழில் வளர்ச்சி எப்படி இருந்தது பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் அது தெரிஞ்சாதான் இண்டஸ்ட்ரீஸை பிரிட்டிஷ் டைமில் எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும், பிரிட்டிஷ் டைமுக்கு அப்புறம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆச்சுன்றது தெரியணும். அப்போது ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கிறோன்னா அதோடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாக அதுக்கான ப்ராப்ளம்ஸையும் அதுக்கான இஷ்யூவை நம்ம என்ன பண்ண முடியும், அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறோம் உங்களுக்கு. பிரிட்டிஷ்க்கு டைமுக்கு முன்னாடி இந்தியாவில் அட்மினிஸ்டர் பண்ணவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெவி டாக்ஸேஷன் போட்டாலும் ஸோ அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பிரைமரி செக்டார்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அப்படின்னா தான் பீப்புள் அவங்களுக்கு நிறைய டாக்ஸ் பே பண்ணுவாங்க. அதை தவிர அவங்க பீப்புளோட இருந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்தது ட்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போ அவனுடைய மெயின் எய்ம் வந்து ட்ரேடை வந்து என்ன பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் அதை வந்து எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா பிரிட்டனில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிரிட்டனில் வந்து 16-17ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளில் வந்து தொழிற்புரட்சி வருது. தொழிற்புரட்சியின் காரணமாக அவங்களுக்கு நிறைய என்ன தேவைப்படுது, ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு போய் இந்தியாவுக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு காலத்தில் இந்தியா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ஃபினிஷ்டு குட்ஸ், அதாவது மூலப்பொருள்களை முடிவுற்ற பொருளாக இந்தியாவிலே மாற்றி இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பிரிட்டிஷ் டைமில் இந்தியா மூலப்பொருட்களை பிரிட்டனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் பிரிட்டன் எந்த குட்ஸ் இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினிஷ்டு குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்தியா பிரிட்டன் டைமில் அந்த அளவுக்கு என்ன ஆகலை, இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆகலை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ண டைமும் யாரோட பீரியட் தானா, பிரிட்டிஷோட பீரியட் தான். ஏன்னா முகலாயர்கள் காலத்தில் நம்ம வச்சிருந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே என்ன இண்டஸ்ட்ரி தானா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம வச்சுருந்தோம். பட் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னா அர்த்தம்னா மிகப்பெரிய தொழில்துறைகள் அப்படிங்கிறது எதெல்லாம் சொல்லலாம்
சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து காட்டனே வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஜூட் இண்டஸ்ட்ரீஸ் அதை பெரிய பெரிய அதாவது சணல் உற்பத்தி, ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே பிரிட்டிஷ் டைமில் தான் நடக்குது. அது குறிப்பாக எங்கே நடக்குதுன்னா 20ஆம் நூற்றாண்டு காலத்தில், 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான் நடக்குது. அதாவது 1905 தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஏன் 1905 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அப்படிங்கிற இயரில் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் மூவ்மெண்ட் நடக்குது. அதாவது வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினையின் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கே இருக்க காங்கிரஸ் பீப்புள் எல்லாருமே குறிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஓகே, ஸோ அதாவது மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு 2 குரூப் வச்சிருப்போம். போல் அந்த தீவிரவாதிகள் குரூப்ஸ் அதாவது என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்திய பொருட்களை யூஸ் பண்ணணும், அதாவது சுதேசி மூவ்மெண்ட், சுதேச பொருட்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. பட் 1914 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. முதல் உலகப் போரின் காரணமாக பிரிட்டனுக்கு அதிகமான இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஸ்டேட் ஓன் பண்ணிகிட்டே வராங்க இந்தியன்ஸ். ஸோ இந்தியன்ஸ் ஓன் பண்ணிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகுது, டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸ். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1950 to 1966 அதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்தியாவில் க்ரௌத் இருந்துச்சா இண்டஸ்ட்ரி அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஹை க்ரௌத் வித் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதிகமாக பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதில் நிறையா முதலீடு பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் மோஸ்ட்லி எதில் முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி இண்டஸ்ட்ரீஸில், பெரிய பெரிய தொழில்துறைகள்லையும், ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்போது சிறு துறைகள்லையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணல, கைவிடலை, அதுலேயும் நிறைய என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் சிறு துறைகளில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது, அது டெவலப் பண்ணும்போது அதுக்கு நிறைய என்ன கொடுக்குறாங்கன்னா இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டேக்ஸ் வந்து கம்மியாக கட்டுங்க, அப்படின்னா லோன் நிறையா தரோம், அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரோட ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருவோட ஐடியா. ஸோ நேருவோட ஐடியாஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னு அர்த்தம்னா சமத்துவம் இருக்கணும், ஓகே, சமூகத்துவம் இருக்கணும் சொசைட்டியில். அது மூலமாக தான் சொசைட்டி என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியுன்றது அவரோட ஐடியா. ஸோ அதனால தான் நம்ம 2 இண்டஸ்ட்ரீஸுமே டெவலப் பண்ணோம். ஒன்று ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ரெண்டுமே டெவலப் பண்ணனால ஹை க்ரௌத் இருந்தது, ஓகே. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 பாலிசிஸ் கொண்டு வந்திருந்தோம். இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. இந்த 2 பாலிசியுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பாலிசி. ஏன்னா இது எக்ஸாம்ஸில் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இயர்ஸ் கேட்கலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்தளவுக்கு, மெயின்ஸை பொறுத்தளவுக்கு அந்த பாலிசிஸில் என்ன சொன்னோன்றதை பற்றி கேட்கலாம். இந்த பாலிசி நம்ம நெக்ஸ்ட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த டைமில் ஃபஸ்ட் ஃபேஸில் இருந்த க்ரௌத் 9%. அப்போ ஃபஸ்ட் ஃபேஸை பொறுத்தளவுக்கு போத் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக நிறைய க்ரௌத் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956, அதாவது தொழில் கொள்கை 1948, தொழிற்கொள்கை 1956. அதனுடைய ஆவரேஜ் க்ரௌத், ஓகே, சராசரி வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9%, 9%. அடுத்து ஃபேஸஸ் 2, செகண்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1966 ஸ்டார்ட் ஆகுது. 1966 1980 வரைக்குமே செகண்ட் ஃபேஸ் தான். இந்த செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரியில் க்ரௌத் அந்த அளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபேஸில் நம்ம வந்து க்ரௌத் காமிச்சோம், ஹை க்ரௌத் காமிச்சோம். பட் செகண்ட் ஃபேஸில் நம்ம க்ரௌத் வந்து ரொம்ப என்னவாக இருக்குது, லோவாக இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெட்ரோக்ரேஷன் சொல்லுவோம். அதாவது இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகாமல் என்ன ஆகிட்டே போகுது, கம்மியாகிட்டே போகுது, அது க்ரௌத் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டே போகுது. அதுக்கு காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து 1965 and 1971 இந்தோ பாகிஸ்தான் வார். அண்ட் பேக் டு பேக்கில் என்ன வந்துகிட்டே இருக்குது, நிறைய மழை பெய்யாமல் ட்ராட் அண்ட் ஃபெமைன் வருது. ஸோ இந்தியா ஃபுல்லாக வரனால பிரைமரி செக்டாருக்கு ஒர்க் இல்லை. அப்போ பிரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணியிருக்க எந்த செக்டாருக்கு ஒர்க் இல்லாமல் போகுது, இண்டஸ்ட்ரி செக்டாருக்கு ஒர்க் இல்லாமல் போகுது. அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா வார் இருந்தால் கவர்மெண்ட்டால் எதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ராட் அண்ட் ஃபெமைன் வந்தனால நம்ம செகண்ட் ஃபேஸில் லோ க்ரௌத்ன்றதை அச்சீவ் பண்ணுறோம். ஸோ அதோடைய க்ரௌத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.1%. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் இண்டஸ்ட்ரியல் க்ரௌத் 9%, ரெண்டாவது க்ரௌத்தில் இண்டஸ்ட்ரியல் பர்சன்டேஜ் 4.1% அதோடைய சராசரி வளர்ச்சி. ஸோ நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஃபேஸில் 9% காமிச்சோம், அடுத்து 4.1% காமிச்சோம். அது காரணம் என்னென்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் ரெடியூஸ் ஆனதுக்கு காரணம் என்னென்னா வார் இருந்தது அண்ட் பேக் டு பேக் ட்ராட் இருந்தது. ஓகே, அடுத்து தேர்ட் ஃபேஸை பொறுத்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி ஃபேஸ். ஏன்னா ஃபஸ்ட் ஃபேஸில் நம்ம ஹை க்ரௌத் காமிச்சோம், செகண்ட் ஃபேஸில் நம்மளுடைய க்ரௌத் கம்மியாச்சு, அண்ட் தேர்ட் ஃபேஸில் மறுபடியும் நம்மளுடைய ஃபேஸ் என்ன ஆகுது, ரெக்கவரி ஆகிட்டே வருது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம்னா இண்டஸ்ட்ரியல் ரெக்கவரி ஃபேஸ். ஸோ 1980 1991 வரைக்கும் தேர்ட் ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிராஜுவல் லிபரலைசேஷன் ஆஃப் லைசன்சிங். ஸோ லைசன்சிங் நம்ம என்ன பண்ணுறோம், லிபரலைஸ் பண்ணுறோம். ஸோ அது ஆக்சுவலி எதுக்கு லீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEPக்கு லீட் பண்ணோம். NEPன்றது என்னென்னா நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார
கொள்கை. ஸோ இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா 1965க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பசுமை புரட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தோம். இந்த பசுமை புரட்சியின் விளைவாக பார்த்திங்க அப்படின்னா நிறையா இண்டஸ்ட்ரியல் கூட்ஸ் தேவைப்படுது. டிராக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உரங்கள், ஃபர்டிலைசராக இருக்கட்டும், இதெல்லாமே இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ அதனால் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மிஷினரிஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா தேவைப்படுது. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் மூலமாக இண்டஸ்ட்ரி ரெக்கவரி ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமில் நம்மக்கிட்ட இருந்த க்ரோத்தோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7%. அப்போ 7% க்ரோத் நம்ம இங்கே காட்டுறோம். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட் ஃபேஸ் ஹை க்ரோத், செகண்ட் ஃபேஸ் லோ க்ரோத், தேர்ட் ஃபேஸ் ரெக்கவரி ஃபேஸ் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1991க்கு அப்புறம் வர ஆஃப்டர் 1991க்கு அப்புறம் வருது. ஏன் 1991 அந்த இயர் ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 தான் இந்தியா நியூ எக்கனாமிக் பாலிசி, அதாவது புதிய பொருளாதார சீர்திருத்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சீர்திருத்த கொள்கை எப்படி பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்பிஜின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி எல்பிஜி அப்படின்னா என்னன்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன். ஸோ தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல். ஸோ இந்த ஃபோர்த்து ஃபேஸில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதவே நம்ம ரெண்டாக பிரிப்போம். 2002க்கு முன்னாடி, 2002க்கு அப்புறம். 2002க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இண்டஸ்ட்ரியல் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பெரிய அளவுக்கு நம்மக்கிட்ட க்ரோத் இல்லைனாலும் அந்த க்ரோத் எப்படி இருக்குது, ஸ்லோவாக இருக்குது. ஸ்லோவாக இருந்தாலும் அது ஸ்டெடியான க்ரோத்தாக இருக்குது. ஓகே, 2002 வரைக்கும். 2002க்கு அப்புறம் இந்த க்ரோத் என்ன ஆகுது, பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி நம்ம ரிவைவ் பண்ணுறோம் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை. ஸோ இதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசிஸ். அதில் ஃபஸ்ட் பாலிசி நியூ எக்கனாமிக் பாலிசி, அதை பற்றி நம்ம பார்த்துருவோம் எல்பிஜின்னு என்னன்னு சொல்லி. அடுத்து லிபரலைஸ்டு எஃப்டிஐ பாலிசி. லிபரலைஸ்ட் எஃப்டிஐ பாலிசி அப்படின்னு அர்த்தம்னா எஃப்டிஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அந்நிய நேரடி முதலீடு. ஏன் அந்நிய நேரடி முதலீடு இந்தியாவில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அந்நிய நேரடி முதலீடை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு அமௌண்ட் கிடையாது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரியை க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஒன் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ன்றது நீங்கள் அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸோடைய இந்தியாவோடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் லாஸ்ட்டாக நம்ம வாங்கியிருந்த ரேங்க் 63rd. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அது நெக்ஸ்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை பொறுத்த அளவுக்கு ஃபஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த் ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்த அளவுக்கு நம்ம ஹை க்ரோத், செகண்ட் ஃபேஸை பொறுத்த அளவுக்கு லோ க்ரோத், தேர்ட் ஃபேஸ் ரெக்கவரி ஃபேஸ் அண்ட் ஃபோர்த் ஃபேஸ் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இண்டஸ்ட்ரியல் பர்ஃபார்மன்ஸ் அப் டு 2002. 2002க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கவரி அண்ட் ரிவைவல் ஆகிறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டாக இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டஸ் என்ன, இந்தியா ப்ரெசென்ட்டில் என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்லைடில் வந்து என்னென்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து என்னென்ன க்ரைசிஸ் ரீசெண்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசெண்டாக எல்லாருக்குமே தெரியும். கோவிட் க்ரைசிஸ்னால கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் ஜாப்ஸ்க்கு மேலே என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. ஸோ ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற முதலீடு கம்மியாயிடுச்சு, டிமாண்ட் தேவைகள் கம்மியாயிடுச்சு. அப்போ முதலீடும் தேவைகளும் கம்மியாகும் போது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் நடக்காது. அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி நடக்கலைன்னா அதை டிபெண்ட் பண்ணியிருக்க அதர் செக்டார்ஸுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அப்போ ப்ரெசென்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ். ஸோ குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து 2015 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த வீக் டிமாண்ட் அண்ட் லோ எக்ஸ்போர்ட். அப்போது டிமாண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னவும் கம்மியாக இருக்கும், எக்ஸ்போர்ட்டும் கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸ்போர்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கூட்ஸை சர்வீஸை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ ப்ரொடக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தால் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருந்தால் க்ரௌத் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸும் கம்மியாக இருக்கும். அது மூலமாக என்னவும் இருக்காது, எம்ப்ளாய்மெண்ட்டும் இருக்காது. அப்போது எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாமல் ஒரு கண்ட்ரி க்ரௌத்தாக இருந்துச்சுன்னா அந்த க்ரௌத்துக்கு பேர் தான் என்ன க்ரௌத், ஜாப்லெஸ் க்ரௌத். அப்போ இந்தியா க்ரௌத் தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவோட எக்கானமி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக லாஸ்ட் ஒரு 5 to 6 இயர்ஸாக 7% க்ரௌத் இருக்குது. பட் என்ன தான் 7% இருந்தாலும் நிறைய பேருக்கு என்ன இல்லை, வேலையே இல்லை. அப்போது இதுக்கு பேர் தான் வேலையில்லா வளர்ச்சி. அப்போது ஒரு நாடு வளர்ச்சி பெறணும் தான், ஆனால் எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ன இருக்கணும், வேலை இருக்கணும். வேலை இல்லாமல் வளர்ச்சி பெற்றால் அதுக்கு பேர் என்ன கிடையாது, கரெக்டான வளர்ச்சி கிடையாது. ஏன்னா அந்த க்ரௌத் எங்கே போய் விடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டில் போய் முடியாது. ஓகே, ஸோ அப்போ குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் அண்ட் ஜாப்லெஸ் க்ரௌத் ரெண்டுக்குமே என்ன இருக்குது, லிங்க் இருக்குது. அதுக்கு இன்னும் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ப்ரைஸஸோடைய க்ரைசிஸ். ஆயில் ப்ரைஸ் இந்த லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னவாயிட்டே இருக்குது,
ஹை ஆகுது, அதுக்கப்புறம் லோ ஆகுது. அப்போ ஹை ஆகுது, லோ ஆகுது, அப்போ அன்ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஆயில் ப்ரைஸஸ் என்னன்றதை. அதனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. அதனால் அதை டிபெண்ட் பண்ணியிருக்க எல்லா செக்டர்ஸுமே அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா ஆயில் ஒன் ஆஃப் த பிரைமரி சோர்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரி. ஆயில் அண்ட் எனர்ஜி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் 2015க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் டீக்ளோபலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. முக்கியமாக மேற்கத்திய நாடுகள் எல்லாமே டீக்ளோபலைசேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. குளோபலைசேஷன்றது உலகமயமாக்கல். டீக்ளோபலைசேஷன்றது என்னென்னா, எங்களுக்கு உலகமயமாக்கல் வேணாம், எங்கள் நாடை நாங்களே பார்த்துக்குறோம். அதுக்கு பேர் தான் ப்ரொடெக்ஷனிசம். ஓகே. அண்ட் ட்ரேட் வார். இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அமெரிக்காவுக்கு முன்னாடி நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெக்சிட் அப்படிங்கிறதுல நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக பிரெக்சிட்ன்றது பிரிட்டன் வந்து யூரோப்லேருந்து எக்ஸிட் ஆகுது. எங்களுக்கு ஏன்னா வந்து அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை, அதனால் நாங்கள் வெளியில் வந்துடுறோம் அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ரைசிங் ஆஃப் என்பிஏ. என்பிஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசட். நான் பர்ஃபார்மிங் அசட்னு அர்த்தம்னா தமிழில் வாராக்கடன் சொல்லுவோம். வாராக்கடன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து லோன் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணலை, லோனை திருப்பி கட்டலை. அப்படி லோனை திருப்பி கட்டலைன்னா அதை என்ன சொல்லுவோம், வாராக்கடன் சொல்லுவோம். எவ்வளோ நாளைக்கு கட்டலை அப்படின்னா 90 நாளைக்கு லோனோட அமௌண்ட்டையும் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று கட்டியிருக்கணும். ரெண்டுமே கட்டவே இல்லை அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், வாராக்கடன். அப்போ வாராக்கடன் அதிகமாக கண்டிப்பாக பேங்க்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, லோன் தர மாட்டாங்க. ஏன்னா வங்கிகளுக்கு சுமை அதிகரிக்கும், கடன் சுமை அதிகரிக்கும், அண்ட் பணி சுமை அதிகரிக்கும். அதனால் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்குற ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ லோன் கொடுக்குற ஸ்டாப் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்னவும் கம்மியாகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கம்மியாகும். ஸோ அப்போ ஸ்லோ டவுன் இன் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ டவுன் இன் டொமஸ்டிக் டிமாண்ட். ஏன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி எங்கேருந்தால் லோன் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருந்தால் லோன் வாங்குவாங்க. ஸோ அப்போ பேங்க் லோன் கொடுக்குறது கம்மியாச்சுன்னா ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும். ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாச்சுன்னா பீப்புள்கிட்ட இருக்க கேஷ் கம்மியாகும். அப்போ பீப்புள்கிட்ட இருக்க கேஷ் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக டிமாண்டும் கம்மியாகும். ஸ்லோ டவுன் இன் டொமஸ்டிக் டிமாண்ட் அண்ட் நான் இன்க்ளூசிவ் க்ரோத். அப்போ எல்லாருமே டெவலப் ஆக மாட்டோம், ஒரு பர்டிகுலர் பீப்புள் மட்டும் தான் டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ அன்சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையுமே பணம் இருக்காது. அப்போ யாருக்கிட்டையுமே பணம் இல்லைன்னா கண்டிப்பாக சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ண மாட்டாங்க. சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்றும் கிடையாது. ஹெல்த்து அண்ட் ஹைஜீன், அதுக்கப்புறம் எஜுகேஷன், வாட்டர், சானிடேஷன்ஸ், இந்த மாதிரி மிக முக்கியமான விஷயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாகும். ஓகே. அப்போ ப்ரெசென்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 5 to 10 இயர்ஸில் இந்த இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அதுவும் அடுத்த க்ரைசிஸ் எதுவும் வராமல் இருந்தால் தான் ரெக்கவர் ஆகும். அப்போ இண்டஸ்ட்ரி ரெக்கவர் ஆகாத வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது பீப்புள் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக எதை வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போது கண்டிப்பாக என்னவும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கரப்ஷன்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கனாமியில் போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபேஸஸ் ஆஃப் க்ரோத். நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியா. ஓகே. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இன் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டுலே 6th most industrial country. ஓகே. ஸோ வந்து வேர்ல்டில் இருக்க பிக் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியா 6th most industrial country in the world அண்ட் ஸ்மால் ஸ்கேல் as well as லார்ஜ் ஸ்கேல். இந்தியாவில் ஸ்மால் ஸ்கேல் மட்டும் இல்லாமல் எதுவும் டெவலப் ஆகிருக்கு, லார்ஜ் ஸ்கேலும் டெவலப் ஆகிருக்கு. சிறு குறு நிறுவனங்களோட சேர்த்து பெரிய நிறுவனங்களும் முன்னேறி இருக்குது இந்தியாவில். அதுக்கப்புறம் இந்தியா ஒரு காலத்தில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்தியா என்ஜினியர்ட் கூட்ஸ் எல்லாமே நிறைய கண்ட்ரிக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க as well as டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே இப்போ இந்தியாவில் இருக்குது. அப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் இந்தியாவில் இந்தியா 6th most country. ஸ்மால் ஸ்கேல் சிறு நிறுவனங்களோட சேர்த்து பெரிய நிறுவனங்களும் முன்னேறி இருக்குது. இந்தியா வந்து ஏற்றுமதியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக என்ஜினியர் கூட்ஸில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இம்ப்ரூவ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு இந்தியா எத்தனாவது கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் 6th most industrial country in the world. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியல் ஃபேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேஸில் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கும் அண்ட் இந்தியாவுடைய ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம். 1948 ஒரு பாலிசி இருக்குது, 1956 ஒரு பாலிசி இருக்குது, 1980 ஒரு பாலிசி இருக்குது அண்ட் 1991 ஒரு பாலிசி இருக்குது. இந்த 4 பாலிசிஸுமே ரொம்ப முக்கியமான பாலிசி. இது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலான்னா, ஸோ இந்த பாலிசிஸில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்றது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு ஃபியூச்சராக பார்த்துடலாம். இதுவே உங்களுக்கு போதுமானது ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ். இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே
ஓகே 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகுது. இண்டிபெண்டன்ஸ் ஆன உடனே இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எய்ம். ஸோ அப்போ இந்தியா என்ன அடாப்ட் பண்ணுறாங்கன்னா எக்கானமியில் மிக்சட் எக்கானமி அடாப்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வேர்ல்டில் ரெண்டு விதமான எக்கானமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று கேபிட்டலிஸ்ட், இன்னொன்று வந்து சோஷியலிஸ்ட் எக்கானமி. ஸோ இந்தியா அது ரெண்டையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம், மிக்ஸ்ட் எக்கானமின்னு கொண்டு வரோம். மிக்ஸ்ட் எக்கானமியில் போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் செக்டர் ரெண்டுமே என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். அதான் மிக்ஸ்ட் எக்கனாமி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியா அடாப்ட் பண்ணுறாங்க. அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 மிக முக்கியமான சாராம்சமே என்னென்னா கலப்பு பொருளாதாரம், மிக்சட் எக்கனாமி. ஸோ அப்போ கீ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவர்மெண்ட் யாரோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க, அவங்களுடைய ஓன் கண்ட்ரோலே வச்சுக்கிறாங்க, வேறு யாருக்குமே தரது கிடையாது. என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, அணுசக்தி துறை, ரயில்வேஸ், கோல், அயன், ஸ்டீல், இதெல்லாமே கவர்மெண்ட்டோடைய மோனோபோலியாக இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும், யாருக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ப்ரைவேட் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மிக மிக முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ். ஏன் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ப்ரைவேட்க்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அலோகேட் பண்ணலன்னா, ஏன்னா காலனியாக இருக்கும்போது ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ண வந்த பிரிட்டிஷ் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. மேபி அது ஃப்யூச்சரில் சான்ஸ் இருக்குன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்லி கவர்மெண்ட் கிட்ட தான் மோனோபோலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ரிசர்வ் பண்ணுறோம். அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1948 மிக முக்கியமான விஷயம் மிக்ஸ்ட் எக்கனாமி அடாப்ட் பண்ணுறோம். அண்ட் கீ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறோம். அதில் முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ், கோல், அயன் அண்ட் ஸ்டீல், இது எல்லாமே கவர்மெண்ட்டோடைய மோனோபோலியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. இந்த பாலிசி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாலிசி. ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த வருஷம் வந்துச்சுன்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ தொழில் கொள்கை எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 1956, 1948 வந்திருக்கு. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா 1956 காங்கிரஸ் செஷன் நடக்குது, ஆவடி செஷன். இந்த ஆவடி செஷனில் வந்து சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து காங்கிரஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டின்னு அர்த்தம்னா இந்தியாவில் சமத்துவம் இருக்கணும். அந்த சமத்துவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமான சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறத வந்து ஆவடி செஷனில் கொண்டு வராங்க. ஸோ அப்போ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்ளிக் செக்டார் இருக்கும், ப்ரைவேட் செக்டார் இருக்கும். பட் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுத்துருப்போம்னா பப்ளிக் செக்டார் கொடுத்துருப்போம். ஸோ அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸை 3 கேட்டகரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக பிரிக்கிறோம். ஒன்று பப்ளிக் செக்டார், பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் ஒன்லி செக்டார். பட் இதில் அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் அலோகேட் பண்ணது யாருக்கு தான், பப்ளிக் செக்டார் தான். ஈவன் ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த டைமில் என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து லைசன்ஸ் ராஜ்னு சொல்லுவாங்க. லைசன்ஸ் ராஜ் அப்படின்னா அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 2 to 3 years ஆயிரும். நிறைய ஃபைலில் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கரப்ஷன்ஸ் இந்தியாவில் அதிகமாச்சு அப்படிங்கிற ஸ்டோரிலாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய புக்ஸில் படிச்சிருப்பீங்க. அடுத்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். அது எது மூலமாக என்கரேஜ் பண்ணணும்னா த்ரூ ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் மூலமாக நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 மிக முக்கியமான எய்ம் சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. இண்டஸ்ட்ரீஸை 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம், பப்ளிக், ப்ரைவேட், பப்ளிக் ப்ளஸ் ப்ரைவேட் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐபி 1956 முக்கியமான சாராம்சம். அடுத்த ஐபி 1980, இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980. ஸோ இந்த பாலிசி ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பிஎஸ்யூ. பிஎஸ்யூ அப்படிங்கிறது என்னென்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள். அப்போ பொதுத்துறை நிறுவனங்களை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா பப்ளிக் செக்டார் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாரோட கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியோட கவர்மெண்ட். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் 1980 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்க, நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. 1969 நம்ம பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட இந்த 2 years வந்து கிட்டத்தட்ட 20 பேங்க்ஸ் கிட்ட நம்ம நேஷனலைஸ் பண்ணியிருப்போம். அப்போது பப்ளிக் செக்டார் யூனிட் பொதுத்துறை நிறுவனங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறது அதோடைய ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். செகண்ட் அப்ஜெக்டிவ் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிபரலைஸ்டு லைசன்சிங் பாலிசி. லைசன்சிங் பாலிசிஸை நம்ம என்ன பண்ணணும், லிபரலைஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்கனால, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கனால தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய கரப்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்போது அந்த லைசன்சிங் பாலிசியை லிபரலைஸ் பண்ணணும். அதே மாதிரி பேக்வேர்டு ஏரியாஸில் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண வந்து ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸுன்றதை ஒன்று ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப முக்கியமான செக்டார்ஸ்க்கு மட்டும் லைசன்ஸ் வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது லைசன்சிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் பேக்வேர்டு ஏரியாஸ். ஏன்னா எல்லாருமே வந்து ஹப் இருக்க ஏரியாஸில் தான் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது பேக்வேர்டு ஏரியாஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்தியா என்ன பண்ண முடியும், இன்க்ளூசிவ் க்ரோத், உள்ளார்ந்த வளர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிறது தான். அண்ட் லைசன்சிங் செக்டார்ஸ்
எந்தெந்த செக்டார்ஸ் லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்தோம்னா 1950 பார்த்தீங்கன்னா 56 இருக்குது. அது எத்தனையா குறையுது? 26 குறையுது. ஏன்னா வந்து நிறைய செக்டார்ஸ் நீங்கள் லைசன்ஸ் வாங்க தேவையில்லை. அதுக்கு பேர் தான் டீலைசன்சிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டை வந்து 1969 கொண்டு வந்தோம். இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னா வந்து மோனோபோலி அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக. அதாவது எம்ஆர்டிபின்றது மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ் ஆக்ட். யாரெல்லாம் மோனோபோலி பண்ணுறாங்களோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஆக்ட் தான் எம்ஆர்டிபி ஆக்ட் 1969. அண்ட் ஃபெரா அப்படின்னு ஒரு ஆக்டும் 1973 கொண்டு வந்தோம். இந்த ஃபெரா ஆக்ட் அப்படின்னு என்னென்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஆக்ட். இதில் நார்ம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி இது ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபெரா எந்த வருஷம் வந்தது, இல்லை ஃபெராவுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம், இல்லை எம்ஆர்டிபி எந்த வருஷம் வந்தது, எம்ஆர்டிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம். 1969. ஆக்சுவலி இதுக்கான நோட்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற டவுட் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த நோட்ஸ் எல்லாமே எங்கே தான் இருக்குன்னா நான் ஸ்கூல் புக்கில் இருந்து எடுத்திருக்கேன். அதை தவிர சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா வெளியில் இன்டர்நெட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். நமக்கு எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் முடியும் போது உங்களுக்கான சோர்ஸஸ் நான் வந்து அதில் என்னென்னு சொல்லிடுறேன். அடுத்து இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் 1969 அண்ட் ஃபெரா ஆக்ட் 1973 இதை வந்து லேட்டராக வந்து 2 ஆக்ட் ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அதில் ஒரு ஆக்ட் தான் காம்படிஷன் ஆக்ட், ஓகே, 2002 அண்ட் ஃபெமா 1999. இந்த காம்படிஷன் ஆக்ட் 2002 எம்ஆர்டிபி அபாலிஷ் பண்ணிச்சு அண்ட் ஃபெராவை அபாலிஷ் பண்ணிட்டு வந்தது. ஃபெமா அப்படிங்கிற எடுத்தோம்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ரெகுலேஷன்லேருந்து நம்ம எதுக்கு வந்துட்டோம்? மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரெகுலேஷன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. மேனேஜ்மெண்ட்னா எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இன் பேக்வர்ட் ஏரியாஸ். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியல் பாலிசி 48 இருக்கட்டும், இல்லை இண்டஸ்ட்ரியல் பாலிசி 56 இருக்கட்டும், இல்லை 80 இருக்கட்டும், நம்ம அகெயின் சொல்கிற வேர்டு என்ன தான், பேக்வேர்டு ஏரியாஸில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே தான் கிடைக்குது, பேக்வேர்டு ஏரியாஸில் கிடைக்குது. பேக்வேர்டு ஏரியாஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணோன்னா கண்டிப்பாக ரா மெட்டீரியல்ஸை கம்மியான காஸ்ட்டுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். அது மூலமாக இந்தியாவுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அப்போ இந்தியா கூட்ஸ் நிறைய பேர் டிபெண்ட் பண்ணுவாங்க. பட் பேக்வர்ட் ஏரியாஸில் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால தான் நம்ம பேக்வர்ட் ஏரியாஸில் இன்னும் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகவே இல்லை. ஸோ அண்ட் அடுத்த ஃபியூச்சர் என்னென்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுங்கள். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் எதை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னா அங்கே இருக்க டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது டெவலப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் அவங்க ஸ்டில் ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது தான் அவங்க அதில் ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980 பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சிஓவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, லைசன்சிங் பாலிசியை லிபரலைஸ் பண்ணுறது, டீலைசன்சிங் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரது, பேக்வர்ட் ஏரியாஸில் லைசன்சிங் செக்டாரை 56 26 கொண்டு வரது, எம்ஆர்டிபி ஆக்டை வந்து ஃப்ரீ ஃப்ரம் எம்ஆர்டிபி ஆக்ட் அண்ட் ஃபெரா வந்து ஃப்ரீ கொண்டு வருது. அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி காம்படிஷன் ஆக்ட் 2002வும் ஃபெமாவும் 1999 வருது. இன்டகிரேட்டட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேக்வர்ட் ஏரியாஸில் கொண்டு வரணும். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் டெக்னாலஜி, புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி சீரியஸ்லேயே வந்த லாஸ்ட் சீரியஸ் தான் 1991 சீரிஸ் தான். பிகாஸ் இதுக்கப்புறம் இந்தியா அடாப்ட் பண்ண சீரியஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுக்கும் 1991 இயர்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா 1991 நம்ம NEP நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்து இதை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து யார் கொண்டு வந்தாங்கன்னா PV நரசிம்மராவ் அவங்க கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமானது நியூ எக்கனாமிக் பாலிசி அண்ட் டீலைசன்சிங் ஆஃப் ப்ரைவேட் செக்டார். ப்ரைவேட் செக்டார் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு என்ன கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு 1956 அண்ட் 1948 சொல்லியிருந்தேன், நிறையா செக்டார்ஸ் யாருக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா PSCக்கு ரிசர்வ் பண்ணியிருந்தோம். அதை இந்த பாலிசியில் என்ன பண்ணோம், டீரிசர்வேஷன் பண்ணுறோம். அப்போது பப்ளிக் செக்டார் இனிமேல் அதிகமான துறைகள் இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே யார் வசம் போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டோட வசம் போக போகுது. அப்போ ப்ரைவேட்க்கு கொடுக்க போகிறோம் எதை, பப்ளிக் செக்டாரோடையது. அதுக்கு பேர் தான் என்னென்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், அவங்களுடைய பங்குகளை விற்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதாவது FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அந்நிய நேரடி முதலீடு நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது. அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யார் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம LICயை டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம், IDBயை டிஸ்இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம், கார்னரோட் அப்படிங்கிறதையும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போது 1991 ஸ்டார்ட் பண்ண தான் இதெல்லாமே, பங்குகளை விற்கிறது எல்லாமே. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். டீலைசன்சிங் வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு இருக்கும். அதே பப்ளிக் செக்டாருக்கு அலோகேட் பண்ணது எல்லாமே ரிசர்வேஷன்லேருந்து டீரிசர்வ் பண்ணுறோம். நியூ எக்கனாமிக் பாலிசி அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 மிக முக்கியமான விஷயங்கள். அதுக்கப்புறம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகணும், அதுக்கான பொட்டென்ஷியல் என்ன, இந்தியாவில் இண்டஸ்ட்ரி எப்படிலாம் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதா. அதில் ஃபஸ்ட் ஒன் 3Ds. ஸோ 3Ds அப்படின்னா எடுத்தோம்னா டெமோக்ரஸி அண்ட் டீமோகிராஃபி அண்ட் டிமாண்ட். ஸோ அப்போ டெமோகிராஃபி அண்ட் டிமாண்ட்ன்றது என்னென்னா, டெமோக்ரஸின்றது மக்களாட்சி. மக்களாட்சிக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, மக்களாட்சி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியான கவர்மெண்ட் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருக்கும்.
கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருந்தால் தான் அங்கே யாராவது என்ன பண்ண வருவாங்க, இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரீஸ் என்ன ஆகும், டெவலப் ஆகும். அண்ட் டீமோகிராஃபி, ஆப்வியஸ்லி இந்தியாவில் டீமோகிராஃபி ரொம்ப டெவலப் தான். ஏன்னா 65% மக்கள் 35 வயசு கீழே இருக்கவங்க. அப்போ அவங்கள நம்பி கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் டீமோகிராஃபிக் டிவிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்தியாவில் ஒர்க்கர்ஸோடைய ரேஷியோ ரொம்ப கம்மி, டிபெண்டன்சியோட ரேஷியோ ரொம்ப ஒர்க்கர்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகம், டிபெண்டன்சி ரேஷியோ ரொம்ப என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதாவது டிபெண்டன்சி ரேஷியோன்னு பார்த்தோன்னா 15 வயசுக்கு முன்னாடி இருக்கவங்களும் அதே மாதிரி 60 வயசுக்கு பின்னாடி இருக்கவங்களும். அப்போ இந்த 15 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் ஒர்க்கர்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி இருக்கவங்கலாம் டிபெண்டன்சி ரேஷியோ. இப்போ சைனாவில் வந்து டிபெண்டன்சி ரேஷியோ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய கம்பெனிஸ் எங்கேருந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஃப்ரம் சைனா டு இந்தியாவுக்கு மூவ் ஆகிறாங்க. ஏன்னா டிபெண்டன்சி ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா, சார்ந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னா வந்து ஒர்க்கர்ஸோட ரேஷியோ கம்மியாகும். ஒர்க்கர்ஸோட ரேஷியோ கம்மியாச்சுன்னா அந்த ஒர்க்கர்ஸ் கண்டிப்பாக அதிகமான சேலரி கேட்டு, சம்பளம் கேட்டு டிமாண்ட் பண்ணுவார். அப்போ டிமாண்ட் பண்ணும்போது அவங்க அதிகமாக பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ அதை ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி. அதே மாதிரி இந்தியா கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே. அப்போ ஹை டொமஸ்டிக் டிமாண்ட் இந்தியாவில் இருக்கும். ஆப்வியஸ்லி இந்தியாவோட டொமஸ்டிக் டிமாண்ட் ரொம்ப அதிகம். ஸோ அது பர்டிகுலராக பார்த்தோன்னா வந்து இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, வாங்கும் திறன் அடிப்படையில் வேர்ல்ட்லேயே 3வது ரேங்க் இந்தியா. ஓகே. யூஎஸ்ஏ, சைனாக்கு அப்புறம் இந்தியா 3வது ரேங்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் பண்ண கூட்ஸ் எல்லாமே நியரஸ்ட்டாக இருக்க மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், சேல் பண்ண முடியும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் அதிகமாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாகவே என்ன இருக்குது, சி இருக்குது. சி வழியாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டில் நடக்கிற அதிகப்படியான ட்ரேட்ஸ் எல்லாமே 95% ஆஃப் ட்ரேட் எல்லாமே இது மூலமாக நடக்குது. வாணிபம் எல்லாமே சி மூலமாக தான் நடக்குது. ஓகே. அண்ட் லோ மார்க்கெட் காஸ்ட், இந்தியாவில் வந்து நீங்கள் ஒரு கூட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அதோடைய மேன் பவர் காஸ்ட் என்னவாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் மார்க்கெட் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து இந்தியாவில் ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஈஸியாகவும் ஆக்சஸ் பண்ண முடியும் இந்தியாவை. அண்ட் இந்தியாவோட லேபர் ஆக்சுவலி ஹைலி ஸ்கில்டு லேபர். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம லிட்ரேசி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அண்ட் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்க ஃபேமிலியாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அதில் நாலேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்தியாவோட பொட்டன்ஷியலில் டெமோக்ரஸி, டெமோகிராஃபி அண்ட் டிமாண்ட், அதில் டெமோகிராஃபின்ற 65% ஆஃப் பாப்புலேஷன் 35 வயசு கீழே இருக்கவங்க. அண்ட் இந்தியாவில் டொமஸ்டிக் டிமாண்ட் அதிகம். அதே மாதிரி இந்தியாவுக்கு நியர்பை மார்க்கெட்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேன் பவர் காஸ்ட் இந்தியாவில் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்கில்டு லேபர்ஸும் இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் இஷ்யூஸ், இந்தியாவில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக் மணி அண்ட் கரப்ஷன்ஸ், இதுதான் இந்தியாவோட மிகப்பெரிய இஷ்யூ. ஏன்னா வந்து பிளாக் மணி அப்படிங்கிறது இட்ஸ் பேரலல் எக்கானமி. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது தெரியாமல் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்தது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும். அது எல்லாமே பிளாக் மணி அது மூலமாக சர்க்குலேட் ஆகும். அப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் இன்கம் போகாது. அப்போ கவர்மெண்ட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிளாக் மணி அண்ட் கரப்ஷன்ஸ் இந்தியாவில் அதிகம். அண்ட் ரிலக்டன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் கிவிங் லோன் டு பிரைமரி செக்டார் அண்ட் எம்எஸ்எம்இ அண்ட் பிரைமரி செக்டாருக்கு இப்போ நிறையா பேர் பேங்க்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, லெண்ட் பண்ண மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே எம்எஸ்எம்இ அண்ட் பிரைமரி செக்டார்ஸ் அவங்க வாங்குற இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டில் 70% ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் இன்ஃபார்மல் செக்டார்ஸ் தான். அதாவது ஃபார்மல் பேங்க்ஸ் மூலமாக வரது கிடையாது. பேங்க்கே இல்லாமல் இந்த லோக்கல் மணி லெண்டர்ஸ்லாம் இருப்பாங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க மூலமாக தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்ககிட்ட ப்ராப்பராக என்ன கிடையாது, கொலாட்ரல் கிடையாது. கொலாட்ரல்னு அர்த்தம்னா செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. அப்போ அவங்க லோன் வாங்குறதுக்கு தயங்குறாங்க, பேங்க்கும் லோன் கொடுக்குறதுக்கும் தயங்குறாங்க. அடுத்து ஸ்பெண்டிங் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆன் ஆர்என்டியில் இந்தியா ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டாக. 0.6% to 0.7% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமே. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, மெயின்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி பயாஸ் ட்ரேட் ரெஜிம், WTO பயோலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல் ட்ரேட் பாலிசிஸ் எல்லாமே ரொம்ப பயாஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சைனா US பாலிசிஸ் எல்லாமே அடிக்கடி இந்தியாவுக்கு சைனாவுக்கு பிரச்சனை வரும், இந்தியாவுக்கு யூஎஸ்க்கு பிரச்சனை வரும் ட்ரேட் ரிலேட்டடாக. நீங்கள் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்லாம் ரொம்ப ஹை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சைனாவுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 km/h. சைனாவில் நீங்கள் ஒரு கூட்ஸை 1 ஹவரில் 100 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போக முடியும். அதே இந்தியாவிலோடைய ஸ்பீடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 60 km/h தான், 60 கிலோமீட்டர் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ இந்தியாவில் மூவ் ஆகிறத விட அங்கே வேகமாக மூவ் ஆகும், அங்கே காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. அப்போ இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து பில் பண்ணுறதுக்கோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார்லையோ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்லையோ அதிகமான செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இஷ்யூ, லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ. ஒருத்தவர் லேண்ட் வாங்கிட்டார்னா அந்த லேண்ட் ப்ராப்ளமே இந்தியாவில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த லேண்ட் லிட்டிகேஷன் தொடர்பாக நிறைய கேஸ் நிலுவையில் இருக்குது. அதனால் நிறையா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது.
இருக்குது. நிறைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகலைன்னா இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, பாதி பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் இஷ்யூன்னு சொல்லி வருவாங்க. ஸோ அப்போ பில்டிங் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்போ அதை நம்பி தான் நீங்கள் இன்னொரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அதுவும் என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். அது மூலமாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகாது. அண்ட் ரிஜிட் லேபர் லாஸ், இந்தியாவில் வந்து நிறைய லேபர் லாஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு லேபர் லாலையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, கரப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ரிஜிட் லேபர் லா அதர் இஷ்யூ. அண்ட் கவர்னன்ஸ் டெஃபிசிட். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரப்ஷன்ஸோ இல்லை நிறைய ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவோ இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் இப்போ நிறைய சிம்பிளிஃபைட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம லேட்டராக பார்ப்போம், வே ஃபார்வர்டில் பார்ப்போம். அண்ட் எம்எஸ்எம்இ செக்டார் வந்து இப்போ நிறைய காம்படிஷன் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் டிமானிட்டேஷனுக்கு அப்புறம்லாம் வந்து இந்தியாவில் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் அந்தளவுக்கு டெவலப் ஆகவே இல்லை. அதனால தான் அந்த கோவிட்டில் கூட நீங்கள் அந்த பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதிகமான கான்சன்ட்ரேஷன் கவர்மெண்ட் யாருக்கு பண்ணாங்கன்னா எம்எஸ்எம்இக்கு பண்ணாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இந்தியாவில் எம்எஸ்எம்இ இனி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சுத்தமாக அவங்ககிட்ட என்ன கிடையாது, மணி கிடையாது. அண்ட் ஐபிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்தியாவில் ரொம்ப லோவாக தான் பண்ணுறோம். யாரை கம்பேர் பண்ணும்போது, சைனாவை கம்பேர் பண்ணும்போது. ஐபிஆர்ன்றது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இந்தியா ரொம்ப லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க ஐபிஆரை பொறுத்தளவுக்கு. இனிஷியேட்டிவ்ஸ், இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் இஸ் மேக் இன் இந்தியா. ஸோ மேக் இன் இந்தியா வந்து 2014 இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 2022 நாங்கள் 100 மில்லியன் ஜாப் க்ரியேட் பண்ணாங்க சொன்னாங்க. பட் இட்ஸ் ஒன்லி அப்ஜெக்டிவ். எப்போவுமே இந்தியாவோட அப்ஜெக்டிவ் நம்ம என்ன பண்ணவே மாட்டோம், அச்சீவ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் இதுவும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அண்ட் ஸ்கில் இந்தியா, நியூ இந்தியா, ரெண்டு ஸ்கீமே கொண்டு வந்தோம். இந்த ரெண்டுமே மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா மூலமாக இந்தியாவை என்ன இந்தியாவை மாற்றுறது, புதிய இந்தியாவை மாற்றுறது. ஸோ இந்தியாவை புதிய இந்தியாவை மாறிட்டுருக்கு 2022 உங்களுக்கு தெரியும். அடுத்து லிபரலைசேஷன் இன் எஃப்டிஏ. ஸோ எஃப்டிஏ பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்தியா லிபரலைஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 99% துறைகளை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்டாமிக் எனர்ஜி கூட நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அண்ட் ரயில்வேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். அப்போ என்னென்ன செக்டார்ஸ்லாம் ரிசர்வ் பண்ணமோ அந்த செக்டார்ஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். இதில் கிட்டத்தட்ட நிறையா செக்டாரில் 100% ஆட்டோமேட்டிக் ரூட்டை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி இப்போ ரீசெண்டாக நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து எஃப்டிஏ லெவலைஸ் பண்ணாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இண்டிஜினியஸ் டெக்னாலஜிக்கு நிறைய என்ன கொடுங்க, ப்ரையாரிட்டைசேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்மி கேன்டீன், நேவி கேன்டீன்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வதேசி கூட்ஸ், இந்தியன் கூட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நம்மக்கிட்ட தான் எல்லா கூட்ஸுமே கிடையாதுல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்அப் இந்தியா அண்ட் ஸ்டாண்டப் இந்தியா ரெண்டு ஸ்கீமே கொண்டு வந்தோம். ஏன்னா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை என்ன பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஸ்கீமே ரொம்ப நாளாக இந்தியாவில் இருக்குதான். அதுக்கப்புறம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசிஸ் இந்தியாவில் வந்துச்சு. 2022 சில டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்றது 2022 தான் தெரியும். அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லேபர் லாஸ். ஸோ லேபர் லாஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். 4 ஹெட்டு கீழே லேபர் கோடுன்னு கொண்டு வந்திருக்கோம். அது 4 ஹெட்டாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், அது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்க மல்டிபிள் லேபர் லாஸ் எல்லாம் ஒரே ஒரு போர்ட்டல் கீழே கொண்டு வந்து அந்த போர்ட்டல் பேர் தான் என்னன்னா ஷம்ஸ்விதா. ஸோ இதெல்லாமே முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ். நீங்கள் எக்ஸாமில் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இனிஷியேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ணலனாலும் நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி தான் என்ன பண்ணி ஆகணும், எக்ஸாமில் எழுதி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வே ஃபார்வர்ட். என்ன பண்ணலாம் ஃப்யூச்சரில், என்ன பண்ணலாம் இப்போ இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்து கோவிட்க்கு அப்புறம் இந்தியா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் எம்எஸ்எம்இ தான் டெவலப் பண்ணணும். ஏன்னா எம்எஸ்எம்இ தான் அக்ரிகல்ச்சருக்கு அப்புறம் அதிகமான, அதாவது சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல எம்எஸ்எம்இ, அதுதான் அக்ரிகல்ச்சருக்கு அதிகமான எம்ப்ளாய்மெண்ட், அக்ரிகல்ச்சருக்கு அடுத்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. அதுதான் இந்தியாவோட ஜிடிபியில் 30% கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து தான் வருது, இது எம்எஸ்எம்இலேருந்து தான் வருது. அப்போ எம்எஸ்எம்இ நம்ம கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸ் நம்ம ப்ரொமோட் பண்ணி ஆகணும். இப்போ காட்டன் எடுத்துக்கோங்க, ஜூட் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் லேபர் இன்டென்சிவ் தான். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே லேபர் இன்டென்சிவ் தான். டீ எல்லாமே லேபர் இன்டென்சிவ் தான். இதெல்லாமே நம்ம ப்ரொமோட் பண்ணால் நிறைய பேருக்கு என்ன கொடுக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் தர முடியும். அதேமாதிரி லேபர் ரிஃபார்ம்ஸ் நிறையா கொண்டு வரணும். இந்த லேபர் லாஸை வந்து இது பண்ணது, அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் லீவ், அந்த பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கும்போது அவங்களுக்கான லீவ்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தோம். அதே மாதிரி பவர், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரிஃபார்ம் பண்ணணும். அண்ட் ஆர்என்டிஏ இந்தியாவில் என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும். அப்போ ஆர்என்டி ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், லேபர் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸை ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும்.
அண்ட் லேபர் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை ப்ரொமோட் பண்ணணும், லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். இப்போ லேண்ட் அக்விசிஷன்னா நிலத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், கையகப்படுத்துகிறோம். அப்போ கையகப்படுத்துகிற ப்ரொசீஜரை சிம்பிள் பண்ணணும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸையும் நம்ம சிம்பிள் பண்ணணும். ஸோ இதெல்லாமே பண்ணால் மட்டும்தான் இந்தியா இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நம்ம அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனால் தான் நமக்கான பேசிக் கூட்ஸ் எல்லாம் வாங்க முடியும். அப்போ தான் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அப்போ இந்தியா இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆகணும். இண்டஸ்ட்ரி அர்பன் ஏரியாவில் மட்டும் இல்லை, பேக்வேர்டு ஏரியாஸ் அதாவது ரூரல் ஏரியாஸ்லையும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடான டாபிக். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்த்தோம். இனிமேல் ஃபர்தராக வர ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு விதமான வீடியோஸ் இந்த எக்கனாமி அண்ட் ஜிஎஸ் சீரீஸ்லேருந்து நம்ம பார்த்துட்டே வருவோம். எக்கனாமி மட்டும் இல்லை, ஜியோகிரஃபி அந்த மாதிரி ஜிஎஸ் சீரீஸ்லேருந்து பார்த்துட்டே வருவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.